வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைண்ட். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் அளவியலில் எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.1 பார்க்கலாம். ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு உருளை இருக்குது. அந்த உருளை வடிவ பீப்பாயோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு உருளை இருக்குது. அந்த உருளையோட உயரம் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிப்புற ஆரம் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர். அடிப்புற ஆரம் பார்த்திங்கன்னா இதில் 14 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்கன்னா அதன் வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் கேட்குறாங்க. வலைப்பரப்பும் மொத்த புறப்பரப்பும் கேட்குறாங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் ஹச் 20 சென்டிமீட்டரும் அடிப்புற ஆரம் ஆர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா வலைபரப்புன்னா நம்ம சிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட்டாக சிஎஸ்ஏ, வலைபரப்பு சிஎஸ்ஏ. இதோட ஃபார்முலா 2πRH 2πRH சதுர அலகுகள். அப்போ இதில் பிரதியிடுறோம். 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 14, ஹச்சோட வேல்யூ 20. இப்போ இந்த 7ம் 14 அடித்தா 2 வரும். 2 இன்ட்டு 22 44, 2 இன்ட்டு 20 40. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அப்போ வலைபரப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா 2πRH கர்வ் சர்ஃபேஸ் ஏரியோட ஃபார்முலா, அதாவது வலைபரப்பு உருளையோட வலைபரப்போட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πRH. அதோட பிரதியிடுறோம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14 இன்ட்டு 20. 7ம் 14ம் கேன்சல் பண்ணிட்டா இங்கே 7 1 டைமு, 14 2 தடவை. அப்போ 2 இன்ட்டு 22 44, 2 இன்ட்டு 20 40. அப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மொத்த புறப்பரப்பு அப்படின்னா ஃபார்முலா டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்போ டிஎஸ்ஏ அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πR இன்ட்டு H + R சதுர அலகுகள். 2πR இன்ட்டு H + R சதுர அலகுகள். இது பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு 22/7, R என்ன நம்ம பார்த்துருக்கோம் 14. அப்போ H 20 ப்ளஸ் R 14. இதை 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14, இது ரெண்டையும் கூட்டினா 34 வரும். 7ம் 14ம் கேன்சல் பண்ணால் 2. இப்போ ஆன்சர் 2 இன்ட்டு 22 44, 2 இன்ட்டு 34 68. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் 2992. இதுதான் ஆன்சர் வருது. ஆன்சர் 2992 தான் ஆன்சர். மொத்த வலைபரப்பு பார்த்திங்கன்னா 2πRH வச்சு நம்ம பிரதியிட்ட ஆன்சர் 1760. இதே மொத்த புறப்பரப்பு அப்படிங்கும் போது 2πR இன்ட்டு H + R பிரதியிடும் போது நமக்கு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.